ஒரிசாவில் நடந்த வரதட்சணை கொடுமை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜெகநாத் தாஸ், லட்சுமி பிரியா செட்டி இவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகி ஜூன் 4ஆம் தேதி ஆயிடுச்சு. நிச்சயம் படுத்தும் போது என்ன பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்கு தர வேணும்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் ஒன்று கல்யாணத்தில் ஃப்ரிட்ஜ் மட்டும் வரல. அப்போவே கல்யாணம் நிப்பாட்டி உடனே சமாதானம் பேசி மீண்டும் கல்யாணம் நடந்தது. ஆனால் அந்த பெண்ணு வீட்டுக்கு வந்து 4 மாதமாக தாஸ் மற்றும் அவங்களுடைய தாய் தந்தை அந்த அளவுக்கு கொடுமை செஞ்சாங்க. நீ ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வா அவங்க வீட்டில் கேட்டு அப்படின்னு. ஆனால் இந்த பெண் வீட்லேயும் சொல்லாமல் தன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு கொடுமைகளை சந்தித்தாங்க. இறுதியில் இவ கொண்டே வரமாட்டான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இந்த தாஸனுடைய தாய் தந்தை 3 பேரும் பிளான் போட்டு இந்த பெண்ணை கேஸ் வெடிக்க செஞ்சு கொண்டுட்டாங்க. இது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வரதட்சணையில் பெண்கள் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுறாங்க. அதே மாதிரி பாலியல் ரீதியாக சொல்கிறானுங்க, இந்த நாட்டை ஆட்சி செய்கிறவனுங்க சொல்கிறானுங்க, பாரத் மாதா கி ஜெய், என்னடா பாரத் மாதா கி ஜெய்? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைடா இந்த நாட்டில். என்னடா பெண்களுக்கு? இது ஒரிசாவில் முக்கியமான கிராமங்களில் அதிகமாக இந்த நாலேஜ் இல்லாமல் வாழ்கிற இந்த கூட்டம் பெண்களுக்கு இதுபோல் கொத்தடிமைகளாக வரதட்சணை கேட்டு கொலை செய்கிறாங்க. இது உண்மையான சம்பவம். அதே போல் தான் இங்கு பெண்களுக்கு பாலியல் ரீதியாகவும் இங்கே அதிகமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வரதட்சணை கொடுமை இன்னும் ஒரிசாவில் தலைவிரிச்சி ஆடுது என்பது ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் சொல்ல முடியும். பாவங்க பெண்கள் வரதட்சணை கொடுமையில் ஒரு பக்கம் சிக்கிக்கிட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாலியல் ரீதியாக பெண்களுக்கு எப்போ விடுதலை வரும்?